பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், அதற்காக காத்திருந்தோம். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? இல்லை என்று. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுல எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் பெரிய தலைவர், நான் யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அற்பத்தனமான ஒரு ஈகோயிஸ்ட் அல்ல நான். அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டிக்கொள்ள முடியும்? பதவிக்காக எப்படி கட்டி புரண்டு உருள முடியும்? பதவிக்காக. RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், வாதாடினோம், அதற்காக காத்திருந்தோம். இல்லை, நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மதசார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம். இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம், உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம், நட்புக்கு உறுதியாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். இதில் என்ன துரோகம் இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். எனது மதிப்புக்குரியவர். அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கிறவன் திருமாவளவன்.
அவர்கள் கொள்கை, அவர்களுடைய அரசியல் நமக்கு பகை, அவ்வளவுதான். தனிநபர்கள் யாரும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வந்தாலும் தேடி போய் வணக்கம் சொல்லுகிறவன் நான். அண்ணன் பொன்னார் அவர்கள் வழியிலே பார்த்தாலும் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போய் அவருக்கு கை குலுக்குகிறவன் திருமாவளவன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடத்திற்கு போயிருந்த போது ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை அவர் ஓரமாக நிற்கிறார் என்று யாரோ சொன்னதும் வண்டியை நிறுத்தி வண்டியிலிருந்து இறங்கி அவரிடம் போய் உள்ளே இருந்தவரை வெளியே இழுத்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு, சிறப்பாக நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னவன் திருமாவளவன். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி விமான நிலையங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சந்திப்பதுண்டு. அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்தால் அவரை பின்னால் போய் தட்டி வணக்கம் சொல்லிவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம். இது எனக்கு குருதியிலே கலந்த பண்பு, என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற பண்பு. இது என்னுடைய பண்பு. தாய் தந்தையரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பண்பு இது. இதை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக, உங்களின் சிந்தனைகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அரசியல் என்பது முற்றிலும் வேறு. தனிநபர் உறவுகள் என்பது, நட்பு என்பது அரசியல் பகைமையோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த கூட்டணியில் இருந்தா அந்த கூட்டணியில் பேசக்கூடாது, அந்த கூட்டணியில் இருந்தா இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேசக்கூடாது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. டெல்லியில கிடையாது. காங்கிரஸ்காரர்களும் பிஜேபி காரர்களும் நேருக்கு நேர் எதிரும் புதிருமாக கடுமையான வாதங்களை செய்து கொள்வார்கள். வெளியே லாபியில் வந்ததும் ஒருத்தர் கை குலுக்கி கொண்டு தோளில் கையை போட்டுக்கொண்டு அதை பற்றி விவாதிப்பார்கள். சென்ட்ரல் ஹால் மைய மண்டபத்திலே உட்கார்ந்து தோழமையோடு விவாதிப்பார்கள். யாரும் பயப்படுறதில்லை. வாஜ்பாய் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யாரும் பயப்படுறதில்லை. மோடி பார்த்தா என்ன செய்வாரு அப்படின்னு யாரும் பயப்படுறதில்லை. தேடி வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல். அதை உடைத்தவன் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்த போதே முதலாக அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேனாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் முதலில் பார்க்க போனவன் திருமாவளவன். அதை நான் உடைச்சேன். கூட்டணி இங்கதான் இருப்போம், அதனால என்ன இருக்கு, அதையே போய் பார்க்க கூடாது. பார்த்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். யாரை பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த உள் நோக்கமும் கிடையாது, எந்த லாப நட்ட கணக்கும் கிடையாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.